இதில பிஜேபி பார்த்தீங்கன்னா, பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த கவனமும் தமிழ்நாட்டு மேல தான் இருக்கு. ஏன்னா எப்படியாவது வந்து இந்த நம்ம வந்து இப்ப நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அது 40வது ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அதனால அவங்க வந்து அதிக தொகுதிகள எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொகுதிகள் அவங்களுக்கு குடுக்குறாங்கிறத விட, பிஜேபி வந்து தொகுதிகள புடுங்கும் அவங்ககிட்ட இருந்து. அவங்க வந்து குடுத்து தான் ஆவணும். ஏன்னா, அந்த அந்த ஒரு கட்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து தொகுதிகள வந்து கேட்டு பெறுவதில்ல. புடுங்கிருவாங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து பிஜேபி உள்ள இருக்கு. அத புடுங்குறாங்கன்னு சொல்லும்பொழுது, அத வந்து கௌரவமா அவங்க குடுத்துட்டு நாங்களே குடுத்துட்டோம்னு சொல்லிடுவாங்க. அதிமுகவுல இருந்து. ஏன்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜேபியினுடைய அ ம் அந்த அரசியல் அந்த பிரவேசம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வந்து அந்த அந்த 80ல அவங்க ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்தே அவங்களுடைய கட்சி வந்து ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அதனுடைய அந்த கட்சிக்கு பின்னாடி இருக்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருக்கு. அந்த பக்கபலத்தினுடைய விளைவா தான் இன்னைக்கு வந்து அவங்க மத்திய அரசினுடைய அந்த மைய ஆட்சியில இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க. அத வந்து இப்போ வந்து எப்படி உத்தரப்பிரதேசத்தில கைப்பற்றி அவங்க உள்ள வந்தாங்களோ, அதே போல அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து எப்படியாவது ஒரு உள்ள வந்துரணுங்கிற அந்த ஒரு காலகட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதில அவங்க வந்து இப்போ அதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவரான திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய தடையா இருக்காரு. அது எங்க போனாலும் ஒரு நந்தி மாரி முன்னாடி வந்து நிப்பது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு திருமாவளவன் அவர்கள் தான். இப்ப அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறது விசிக. அவங்க எங்க போனாலும் அத வந்து செயல்படுத்த விட மாட்றாங்க. அது வந்து இப்போ திமுகவோட கொஞ்சம் பின்வாங்கியிருக்கு. அவங்க அந்த பிஜேபியினுடைய எதிர்ப்புல. அது பிஜேபி வந்து இப்போ அவங்க சரியான ஒரு அந்த ஃபோர்ஸோட அவங்க எதிர்க்கிறதில்ல. ஒட்டுமொத்த எதிர்ப்பும் எதிர்ப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, அது விசிக தான். அதனால வந்து விசிக மேல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு.